ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பராரி. சுகுமார் சங்கரன், ஹரிஹரன் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்குது. அண்ட் இதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸஸாக இருக்கிறாங்க. அண்ட் இது படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா சாதியத்தை வந்து முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அதாவது ஒரே ஊரில் இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், ஆனால் இவங்க வேறு சாதி அவங்க வேறு சாதின்றதுனால அவங்களுடைய வணிக ரீதியாக அதாவது ஃபினான்ஷியலாக எல்லாருமே ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறாங்க. இதே சாப்பாடு இதே இது அவங்களுடைய வீடுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அவங்கள வந்து அந்த தாழ்த்தப்பட்டவங்களையும் அதுக்கப்புறமா அது வந்து இவங்க ஏறி இது பண்ணுறதும் இதனாலே எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அந்த ரெண்டு ஊருக்கும் சேர்த்து ஒரு கோவில் தான், ஒரு மலை தான், அவங்க அங்கே தான் வந்து எல்லாத்தையும் வேலை செய்யணும், அந்த கோவிலுக்கு தான் போகணும். பட் ஸ்டில் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அப்புறமா நடுவில் பூந்து அவங்களுக்கு வந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி வச்சு அப்படியே விடுறாங்க. இருந்தாலுமே கூட அந்த ஊரில் அடுத்த ஜென்ரேஷன் சாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து அட்வான்ஸ்டாக ஒன்று பார்க்குறாங்க. ஸோ இவங்களாம் வந்து இவங்க போடுறவங்களை அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு பார்த்தா எதுக்கு அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு போகக்கூடிய தண்ணி நம்ம இங்கேருந்து தானே போகுது, அதை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அடித்தடி நிறங்காமல் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறதுக்கான வேலையை இந்த ஜென்ரேஷன் படித்த பசங்க பண்ணுறாங்கன்றதையும் காட்டுவாங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான விவசாயம் பார்த்திங்கன்னா கரும்பு தான். கரும்பு வந்து அறுவடை பண்ணிட்டாங்கன்னா 3 மாதம் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்காக பெங்களூர்லேருந்து ஒரு கான்ட்ராக்டர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அங்கே வேலை செய்கிறதுக்காக அங்கத்தையும் இல்லை இதுக்காக இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே 2 ஊர்லேயும் சரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அங்கே போய் வேலை செய்யக்கூடிய நேரம், அதாவது இந்த பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி தண்ணி பிரச்சனையினால பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் போட்டு அடித்து மிதித்து அந்த பீரியட் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இனவெறியை தூண்டக்கூடிய ஒரு ஆள் அவங்களுக்கு மட்டும் செட்டில்டாக இருந்துக்கிட்டு மற்றவங்கள ஆட்களை வச்சு மற்றவங்கள அடிதடியில் இறக்கி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்படி வேலைக்கு போன இவங்களையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பண்ணும்போது அதில் பர்ஸ்ட் அவுட் ஆகி என்ன நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் அவங்களுடைய லவ் ட்ராக்கு பையன் வந்து அதாவது ஹீரோ வந்து துரத்தி லவ் பண்ணக்கூடிய ஹீரோயின் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்னையா கடைசியாக நீயும் நானும் ஒன்று தானே, நீயும் நானும் ஒரே ஊர் ஒரே சாப்பாடு அதே தான் பண்ணுறோம், என்னுடைய சாதின்ற ஒரு விஷயத்துக்கு இப்படி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இவங்க கிட்ட நம்ம தப்பிக்க முடியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ட்ரவர்சியும் பேசியிருக்காங்க. இன வெறி பற்றியும் சாதி வெறியை பற்றியும் சேர்ந்து கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் இந்த பராரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுன்றது எல்லாத்துலேயுமே இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம எல்லாரும் என்னத்துக்கு உழைக்கிறோம் சாப்பிட்றோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்றத சமமாக எல்லா மக்களையும் பார்க்கணுன்ற கான்செப்டில் எடுத்துருக்கக்கூடிய படமாக இருக்குது. எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்கிறதுனால நல்ல ஒரு அதுவும் புதுமுகங்களை வச்சு அங்கே வேலை செய்கிற மாதிரியும் ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களே நடிச்சிருப்பாங்க போல இருக்கு, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு இந்த சொசைட்டிக்கு இப்போத்திய இதுக்கு தேவையானதும் அதே சமயத்தில் இந்த கான்செப்ட் வந்து எப்போ நம்ம எடுத்தாலுமே எல்லாருக்கும் புரிகிற விதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர், அதுக்கப்புறமா வந்து பெங்களூரு, இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். கடைசியாக ஒருத்தவங்களை வந்து அடித்து கொல்லணுன்ற வரைக்கும் இறங்குறாங்கன்னா அந்த அளவுக்கான இனவெறியோ இல்லை சாதி வெறியோ எப்படி இருக்குது, அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், ஏன் மனிதனாக வந்து ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றதை பற்றிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படத்துக்கு வந்து இசையும் வந்து ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்துருக்குறாரு. ஷியான் ரோல்டன் அவர்களுடைய இசை படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக இருந்தது. படத்தினுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து கொஞ்சம் அழகாக லைட்டாக மூவ் ஆனாலும் அழகாக வந்து அப்படி ஸ்லோவாக கனெக்டடாக கொண்டு போகுது. ஓவராலாக படத்தை வந்து ஒரு டீசெண்டான மூவியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள்.